பாசமாக வாங்க ஜபத்தை நடத்துங்க. ஒரு மினிக்கு தள்ளி வந்துடும். எல்லாரும் என்ன பண்ணுவோம், நம்மள ஒரே குடும்பம் கூட்டாக நம்ம ஜோம் பண்ணி கழிச்சு ஜோம் பண்ணிக்கலாம். நீராளுகை செய்யும் வாரும் தூய பிரசனத்தை வாஞ்சிக்கிறோம். உம்மலமாய நீராளுகை செய்யும் ஜீவ தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஆளுகை செய்யும் வாரும் தூய பிரசனத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமைய நீரைக்கு நீராளுகை செய்யும் நீராளுகை செய்யும். ஆமாண்டவரே, தேவாவியானவர் ஆண்டவர் உலாவுவீராக. ஆவியானவர் நீங்க கடந்து வாங்க. ஆண்டவர் உள்ளத்துல நீங்க கடந்து வாங்க. இந்த இல்லத்துல நீங்க கடந்து வாங்க. கர்த்தாவே ஆண்டவரே, அப்பா அப்பா எங்கள் மத்தியில நீங்க சிங்காசனத்தை போட்டு அமர்ந்திரும் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா சூத்திரம் கர்த்தாவே, ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் என்னுடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை வழி நடத்த முடியாது. பாடுகிற பாடல், ஆராதனை, செய்தி எல்லாம் அப்படி கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் நீர் வழி நடத்த போற கிருபைக்காய் நன்றி. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, ஆயிர ஸ்தோத்திரமே. 10,000 ஸ்தோத்திரமே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, ஆயிர ஸ்தோத்திரமே. 10,000 ஸ்தோத்திரமே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி
ஸ்தோத்திரமே பதினாயிரம் ஸ்தோத்திரமே என் முன்னே சென்றீரே பயணத்தை காத்தீரே என் முன்னே சென்றீரே ஆறுயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே ஆறுயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே ஸ்தோத்திரமே என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே ஆயிரம் ஸ்தோத்திரமே பதினாயிரம் ஸ்தோத்திரமே திருமை என்னை தோற்றி எடுத்து வைத்தீரே என் திரைவாரனை ஓடி காத்தீரே திருமை என்னை தோற்றி காப்பவரே ஆறுயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே ஸ்தோத்திரமே என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே ஆயிரம் ஸ்தோத்திரமே பதினாயிரம் ஸ்தோத்திரமே ஆறுயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே ஆறுயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஆமென் ஹalleluya ஹalleluya நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரங்கள் இடுகிறவனை மகிமைப்படுத்துகிறான் என்று வாசிக்கிறோமே அநேக ஸ்தோத்திரத்தில் கிருபை பெருகும் நமக்கு கிருபை பெருகணும்னா நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் ஹalleluya ஸ்தோத்திரம் அப்பா மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 மகிமையான தெய்வமே ஹalleluya அந்த மகிமை இந்த கூடாரத்துக்குள்ள கடந்து வருவதாக இந்த பிரசன்னம் இந்த இடத்துல நிரம்புவதாக அப்பா அந்த வல்லமை ஆண்டவரே அப்பா இந்த இடத்துல கடந்து வருவதாக ஹalleluya 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 துதிக்கிறோம் துதிகள் மத்தியில வாசம் செய்கிறவரே ஹalleluya சோத்ரம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா ஆண்டவர்கள் உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா உங்க நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவர்கள் அப்பா உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவர்கள் நீரே நல்லவர் வல்லவர் போதுமானவர் கிருபை உள்ளவர் இரக்கம் நிறைந்தவர் மகிமை உள்ளவர் மகத்துவம் உள்ளவர் அதிசயமானவர் ஆலோசனை கத்து நித்திய பிதா சமாதான பிரபுவே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஹalleluya 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 கிருபைக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ஹalleluya 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 ஸ்தோத்தரிக்கிறோம் ஹalleluya 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 துதிக்கிறோம் அப்பா ஹalleluya நீர் வந்தால் சூழ்நிலை முடியாததும் சாத்தியமாகுமே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே நிறைவே நீர்
வாருமே நிறைவே, நீர் வேண்டுமே நிறைவே, நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே. கரங்களை உயர்த்தி நிறைவே, நீர் வேண்டுமே நிறைவே, நீர் போதுமே ஆவியானவரே. ஆமென். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த அடிகளை நம்ம பாட போகிறோம். இந்த சூழ்நிலை மாறணும்னா அவரால் மாத்திரதான் முடியும். எதெல்லாம் நம்மளுக்கு முடியாதுன்னு நினைச்சிருக்கிறோமோ அது அவரால் சாத்தியமாகும். அவர் வந்தா போதும் நம்ம சூழ்நிலைகள் மாறும். இந்த இடத்துல அவர் வந்தா போதும் தேவையில்லாததெல்லாம் மாறி போகும். ஆமென். அல்லேலூயா. எல்லா கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த அடிகளை பாட போகிறோம். நீங்க வந்தா போதும் என் சூழ்நிலை மாறும். சூழ்நிலை மாறாம இருக்குதா? எவ்வளோ ஜெபிக்கிறோம், எவ்வளோ பண்றோம், என்னென்னவோ செய்யறோம், அப்ப கூட என் சூழ்நிலை மாறலன்னு சொல்லி இங்க வந்திருக்கிறீங்களா? ஒருவேளை இந்த குடும்பத்தார் இருக்கிறாங்கன்னா இந்த நாளில அவர் வரணும், நம்ம உள்ளத்துல வரணும். நம்ம இல்லத்துல அவர் வந்தா போதும் எல்லா சூழ்நிலைகளும் மாறும். எதெல்லாம் முடியாதுன்னு நம்ம ஒதுக்கி வச்சிருக்கிறோமோ, இது நம்மளெல்லாம் முடியாது, இது நம்மளெல்லாம் செய்ய முடியாது, அந்த பலம் நமக்கு இல்ல, அது சாத்தியமாகாதுன்னு எதெல்லாம் நம்ம குடும்பத்துல இருக்கிறதோ கர்த்தர் எல்லாவற்றையும் சாத்தியம் செய்கிறவர். அவரால முடியாதது எதுவுமே இல்லை. அவர் வந்தா முடியாததும் சாத்தியமாகும். ஆமென். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி நம்ம முன்னாடி அவரை வச்சுக்குங்க. அவர் முன்னாக நம் கண்களுக்கு முன்பதாக அவரை வைத்துக் கொண்டு பாட போகிறோம். ஹல்லேலூயா. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே, நீர் வாருமே நிறைவே, நீர் வேண்டுமே நிறைவே, நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே, நீர் வாருமே. ஆமென். நிறைவே, நீர் போதுமே ஆவியானவரே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. எல்லாரும் சொல்லலாம். முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே, நீர் வாருமே நிறைவே, நீர் வேண்டுமே நிறைவே, நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே, நீர் வாருமே. ஆமென். நிறைவே, நீர் போதுமே ஆவியானவரே. வனாந்தீரம் வயல்வெளியாகுமே, பாலானது பயிர் நிலமாகுமே. வனாந்தீரம் வயல்வெளியாகுமே, பாலானது
நீங்க வந்தா எங்க சூழ்நிலை மாறும். ஆண்டவரே, நீங்க வந்தா இதெல்லாம் முடியாதுன்னு நினைச்சோமோ அவைகளெல்லாம் முடிய செய்கிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, நிறைவான ஆவியானவரே, நீங்க வரும்போது ஆண்டவரே எங்க குறைவுகள் மாறப்பா. எங்க வாழ்க்கையில நீங்க வந்தா மட்டும்தான் குறைவுகள் மாறும். ஆண்டவரே, எங்க குறைவுகள் மாறும் என்று எங்கெங்கே நாங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறோமே, ஆனால் நீங்க வந்தா மாத்திரம்தான் ஆண்டவரே எங்க குறைவுகள் மாறாப்பா. பாலானது பயிர் நிலமாக ஆண்டவரே, வறண்டு போய் இருக்கிற எங்களை ஆண்டவரே அப்பா வற்றாத ஜீவ ஊற்றை போல மாற்றுகிறார் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் மாற்ற ஆண்டவரே அப்பா எங்க உள்ளத்திலும் எங்க இல்லத்திலும் நீங்க கடந்து வரமடியாய் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆவியானவரே. அப்பா, இந்த இடத்துல நீங்க வந்த கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்துல நீங்க அசைவாடி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்துல எதெல்லாம் குறைவுகளா இருக்கிறதோ அவைகளை நிறைவேறாய் மாற்றிக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த இடத்துல இருக்கிற சூழ்நிலை எல்லாம் கர்த்தர் நாளில மாற்ற போகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த குடும்பம் எதெல்லாம் முடியாதுன்னு ஒதுக்கி வைத்தாங்களோ அவைகளெல்லாம் இந்த நாளில நீங்க முடிய செய்ய போகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நிறைவான ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. உங்க பிரசன்னம் எங்கள் மேல வந்து கொண்டிருக்கிறது. இந்த பிரசன்னம் இந்த இடத்துல அமர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த வல்லமை எங்கள் மேல வந்து கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி 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 ஆவியானவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. அப்பா, ஆராதனையும் நாம மகிமைப்பட்ட கிருபைக்காய் நன்றி. இந்த இடத்துல அப்பா உங்களை அழைத்தார்களோ அவர்கள் உள்ளத்துல எல்லாம் நீங்க வந்தீங்களா அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் எங்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே நம்ம உட்காரலாம். இந்த வேலையில் வெங்கடேஷ் அண்ணா வீட்டில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பக்கத்தில் இருக்கிற வந்தது நல்லதாக போச்சு. நான் வெளியே தெரியும்ண்ணா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. மீண்டும் உங்களுக்கு வந்த யாவருக்கும் அனைவருக்கும் இரவு வணக்கம், மாலை வணக்கம் தாண்டிட்டோம். இரவு வணக்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டைம் நம்மாச்சு கரெக்டாக 8 மணியா? சரி, 10 நிமிஷம் முடிச்சிடலாம். நம்ம ஹல்லேலூயா. கண்ணக்கா நம்ம சர்ச் ஆப்பரேட்டர் இல்லை, அதனால நீங்கள் எல்லாம் நேரம் கடந்து போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லோரும் சாப்பாடு சேர்ந்து வச்சுட்டு வந்துட்டீங்களா? ஐயாம்மா இருக்குது, அம்மாவா இருக்குது, அது முட்டு பிடிச்சோம் சொல்லிட்டு வந்தீங்களா? ஆமாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. பரிசுத்த வேதாங்கத்தில் இருந்து நம்ம எரேமியா 33ஆம் அதிகாரத்தில் நல்லா எடுத்துங்க. எரேமியா 33 புதிய பொருள் இருக்காது. எரேமியா 33 எடுத்துட்டீங்களா? ஓகே. ஆமாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏரோப்ளேனில் போட்டு அப்போ யாரும் பார்க்க மாட்டாங்க. ஓகேவா? ஆன் பண்ணிட்டியம்மா? ஓகேவா? உனக்கு சேர் ஒன்று எடுத்துக்கோமா? ஆமாம். நீங்கள் உட்கார. எரேமியா 33 அதிகாரத்தில் வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். ஆமென். வசனத்தை வாசிக்கலாம். 3ஆம் வசனம். என்னை நோக்கி கூப்பிடு. மைக்கு மைக்கு. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பதத்துல நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு ரட்சிப்பு வெளியேறப்பட்டது, ரட்சிப்பு இலவசம். ஆமென். நீங்க எத்தனை பேர் சொன்னீங்க இன்னைக்கு? வெங்கடேசன்
அண்ணன் வீட்டில், சித்தப்பா வீட்டில், மாமன் வீட்டில், தம்பி வீட்டில் ஜபம் இருக்கு. எத்தனை பேருக்கு அறிவிப்பு கொடுத்தீங்க சொன்னீங்களா? நீங்கள் ஜபம் வச்சுருக்காங்க, வீட்டு ஜபத்துக்கு வாங்க, நீங்கள் வந்துருக்கு யாரும் சொன்னீங்களா? சோதம். இப்போ கவனிங்க, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து. இன்னைக்கு நிறுத்துங்க. வெங்கடேசன் அவருக்கு என்ன பண்ணாங்க? தெருவா போனாரு, வீடு வீடா போய் என்ன பண்றாரு? வீட்டில் ஜப கூட்டம் வச்சிருக்கேன், வாங்க வாங்க. ஹல்லேலூயா. இங்க மாத்திரம் இல்ல, பஸ் ஸ்டாண்டு தாண்டியும் என்ன பண்ணாரு? எல்லாரையும் அவர் கூப்பிட்டு வந்தார். அங்க நான் விசாரிச்சோம். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, எங்க வீட்டுல ஜபம் வச்சிருக்குனாக்கா அவர் வீட்டுல ஜபம் வச்சு அவருக்கு மாத்திரம் ஆசீர்வாதம் இருந்தா போதாது, அவர்கள் தெரிஞ்சவர்களும் ஆசீர்வாதங்கள் விடுதலையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அவர்களும் அறிந்து கொள்ளும்படியாகவே வீடு வீடாக தெரு தெருவாக என்னப்படுவாரு போயிட்டு சொல்லிட்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்க அறிய முடியாத பெரிய காரியங்கள் செய்கிறவர் நாம் தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அம்மே. ஹல்லேலூயா. ஏன்னா கிரகிக்க முடியாத, அதாவது நம்ம நினைச்சியே பார்க்க முடியல, ஆனா அதை நடத்தி முடிக்கிற தேவன் தான் நம்ம தேவன். அமீன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கவனிங்க, இறைமையில வாசித்த வசனம், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து. ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாருங்க, என்னை நோக்கி கூப்பிடு, என்கிட்ட நீ பேசுங்க, என்கிட்ட உனக்கு என்ன வேணுமோ கேட்டு என்ன பண்ண வாங்கிக்க. அம்மே. ஹல்லேலூயா. கேட்டா நான் கொடுப்பேன். கேட்டா நான் கொடுப்பேன். ஆமென். இப்போ நான் ஏதாவது ஒன்று கேட்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு நான் தகுதியானவனா இருக்கணும். டேய் சண்டை போடாத, தொண பேசாத அப்படின்னாக்கா நான் தொண பேசாதவனா இருக்கணும். அப்பதான் தொணன்னு பேசாத மிரட்ட என்னால முடியாது. ஏன்னா நான் சரியில்லை, அது நான் ஃபைலர். எப்போ பார்த்தோம் சண்டை போட்டுங்கிறான் அப்படின்னாக்கா அவனை போய் நீ சண்டை போட சொன்ன, நான் சண்டை போடாதவனாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். அப்போ அவர் சொல்றாரு, எங்கிட்ட கேட்டு உனக்கு என்ன தேவையோ தேவையானதோ அதை வாங்கிக்க. குழந்தை தூக்கமா எல்லாம். ஆமா, வீட்டுக்கு நம்ம எதற்காக வந்திருக்கோம் என்பது, இந்த வீட்டுக்கு என்ன தேவை என்பதும் எதற்காக வந்திருப்போம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம படைத்த ரட்சித்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பார்க்கிறாரு. ஒவ்வொருக்கும் 2 தேவதூதர்கள் இருக்கிறாங்க. நம்ம தேவதூதர் அனைவரும் சுற்றி நின்று என்ன பண்றாங்க? பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த குடும்பத்தில் உள்ளவங்க கேட்க மறந்திருக்கலாம், ஆனா கேட்டது சரியான முறை கேட்காம போயிருக்கலாம். அது சரி செய்யதான் நீங்க நம்ம வந்திருக்க தேவதூதர்கள். அல்லேலூயா. அது சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் உகந்த காணிக்கையாகிய விண்ணப்பங்களை நம்ம என்ன பண்ணோம்? சோத்திர வழியோடு நம்ம ஏறெடுத்து இந்த வீட்டுக்கு தேவையானதை பெற்று கொடுக்க வேண்டியது நம்முடைய கட்டாயம், கடமை. அல்லேலூயா. ஏன்னா இங்க கேட்க தவறிட்டாங்க, கேட்க தெரியல. 2 வருஷம் ஆகி போச்சு இல்லையா? அதனால 2 வருஷம் ஆகி போச்சு தானம்மா. நானத்தனை எடுத்து அம்மா 2 ஆண்டு 2 வருஷம் 3வது மாசம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆமென். அப்போ 2 வருஷம் 3 மாசம் ஆயிடுச்சு நானசன் எடுத்து. இந்த 2 வருஷம் 3 மாசத்துல அவர் எதை கேட்க மறந்தாங்களோ, கேட்க ஐயோ நிறைய பேர் வைக்கப்படுவாங்க. நான் எப்படி கேட்கறது? சொந்த வீட்டுக்காரர்கிட்ட கேட்கறது கூச்சி போடுவாங்க, சொந்த பிள்ளைங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டு வாங்க கூச்சி போடுவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சில பிள்ளைங்க எப்படி கேட்கறதுன்னு தெருவிலேயே வைக்கப்படுவாங்க. ஆமென். 4 லட்சத்து பிள்ளைங்க இருக்கும்போது இப்போ ராசினி நிற்கிறாங்க இல்லையா? எங்கள் சொந்தக்காரர் வந்து நானும் என் தங்கச்சியை போடுவோம். அந்த கதுக்கு பின்னாடி போய் நின்று போக முடியும். என்னது அந்த கதுக்கு விட்டே வர மாட்டோம். இப்படியே விழுந்து என் தங்கச்சி பிடிச்சி மறைச்சிப்பேன். இப்படியே பார்த்துட்டு இருப்போம். அவங்களே கூச்சம், அங்கே யாரோ புதுசாக வந்துட்டாங்களே, எப்படி நம்ம உள்ளே போக முடியும்? நம்ம போன எதாவது சொல்லிடுவாங்களா? அது எங்கள் வீட்டுக்கு எங்களுக்கு பயம், எதுனா சொல்லிடுவாங்களா? ஏன்னா எங்கள் அம்மா சொல்லி அடிக்கும்.
யாராவது வீட்டுக்கு வந்துட்டா சேட்டை பண்ணக்கூடாது, இது எடுக்குது அது டம்மா டிப்புன்னு போகிறது அதெல்லாம் பண்ணக்கூடாது சொல்லி சொல்லி எங்களை வளர்த்ததுனால யாருன்னா வந்து எனக்கு பயம். அப்போ பார்த்து எந்த அளவுக்கு நான் குறும்பு பிடிச்சோன்னா இருப்பேன். அல்லேலூயா. ஆகவே நாம் கேட்க வேண்டியது சரியான முறையில் கேட்டு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அப்போ இந்த வசனம் சொல்லுது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாவது இது 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 வாங்கன்னு தெரியல, அது ரொம்ப தூரம் இருக்கு. வாசிங்க. உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களையும் உனக்கு அறிவிப்பேன். ஆமென். நினைச்சே பார்க்கல, இது செய்வானா, இந்த குடும்பத்துக்கு நடக்குமா, வாங்குவாங்களா, கட்டுவாங்களா, ஆமென், நினைச்சே பார்க்கல. சலித்து போடல, திருந்து சண்டை போட படி 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 சொல்லி படிக்கலங்க, இக்கட போ, இது துண்ணதான் லாகி, இது ஊர் சுத்ததான் லாகின்னு ஒரு சொல்லி ஒதுக்கி விட்டுடுவாங்க பாருங்க. நான் படிக்கும்போது எங்க தமிழ் டீச்சர் 10வது பேரு புஷ்பாவதி. என்னது தமிழ் டீச்சர் பேர் புஷ்பாவதி. என்னது புஷ்பாவதி. புஷ்பம்னா பூ மலர். அது வாய் திறந்தா உருப்பிட மாட்டேன். ஆட்டோ போய் ரிச் அமெரிக்கா லாக்கிதான், ரிச் அமெரிக்கா லாக்கி இல்லை, நீ குப்பை பெருக்குவ, இது செய்வ அது செய்ய பண்ணுவோம், திட்டிக்கிட்டே இருக்கும். யாரு பார்த்து திட்டம்? திறமைசாலிகளை பார்த்து திட்டம். எதில் திறமைசாலி? விளையாட்டுல. என்னது விளையாட்டையே முகம் கொண்டு பள்ளிக்கூடம் போறான் பாரு, அவனை பார்த்து சொல்லுவான், நீ ரிச் அமெரிக்கா கூட லாக்கி இல்ல. யார் சொல்றது? தமிழ் டீச்சருக்கு. அவங்க வந்து கிளாஸ் டீச்சரு. என்னது ஒரு டீச்சர் வாழ்ந்துதான் வரணும், நல்லா வார்த்தை வரணும். ஆமே, நீ நல்லா இருப்ப, இவனை பார்த்து டேய் இவனை பார்த்து திருந்துடா அப்படின்னு சொன்ன பையனுங்கெல்லாம் என்ன பண்ணுவானுங்க, ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாம இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னாக்கா, அவரை நோக்கி கூப்பிட்டா, அவர் யாரு நோக்கி கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்தவர் நாம் ஆராதிக்கிற தேவன். அல்லேலூயா. நம்ம இந்திய தேசத்துல 300 முக்கோடி தேவர்கள் இருக்கிறாங்க. அது கோட்டை ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆமென். அது அவங்க நம்பிக்கை. நீங்க ஆண்டவராக இயேசு ஒரு சொந்த ரட்சகராக பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால திருமுழுக்கு ஞானஸ்நானம் பெற்ற ஒரே நம்பிக்கை நம் ஆண்டவராகிய இயேசு. அல்லேலூயா. அவரே நம் முன்மாதிரி. யாரு? பின்மாதிரி இல்லை, முன்மாதிரி. அவரை பார்த்து தான், அவரை போலதான் நம்ம பண்ணோம், மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு எங்க வீட்டுக்கு ராமகிட்ட ஒரு விஷயம், எங்க ஃபேமிலி விஷயத்தை பத்தி பேசிட்டு இருந்தேன். பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு வந்து 19 வருஷம் ஆகிப்போச்சு. ஊழியத்துக்கு ஊழியத்தில் வந்து 25 வருஷம் ஆகிப்போச்சு. சர்ச்சு மினிஸ்ட்ரி ஊழியம் ஸ்டார்ட் பண்ணி, சர்ச்சு ஊழியம் ஸ்டார்ட் பண்ணி 15 வருஷம் ஆகிப்போச்சு. இது 16 வருஷம் ஆக போகுது சொல்லிட்டு ரொம்ப நல்லவனாக இருந்தோம். என்னது நல்லவனாக தான் இருக்கிறோம். பிறக்கும்போது யாரும் கட்டவனா பிறந்ததே கிடையாது. நல்லவனா இருந்து 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 அடிமேல் அடி வாங்கி யார் என்ன அடிக்கிறாங்களோ, யார் என்ன அடிச்சாங்களோ திருப்பி அவங்களுக்கு கொடுக்க நினைக்குது. என்னது நீ ஒரு அடி ஆச்சுல, நான் 2 அடியும் அடிக்க மாட்டேனா? அம்மே அல்லேலூயா. எனக்கு வயசு இப்போ 18. என்ன அப்போ என் குடும்பத்தில் 18 வருஷமா என்ன நல்லவனு சொல்லி 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 என்ன பண்ணுங்க சொல்லுவாங்க. வீட்டுக்கு மூத்த பிள்ளை ஏமாளி இன்னொன்னு சொல்லுவாங்க, வேற மாதிரி சொல்லுவாங்க கிராமத்தில் தத்தி. இது வீட்டுக்கு மூத்த பிள்ளை தத்தி. அப்போ ரொம்ப நல்லவன்டா, எவ்வளோ வேணாலும் ஒன்று சொல்லுவாங்க. வடிவில் கூட்டும் போய் அடிச்சுட்டு போர் வச்சு அனுப்பிடுறோம், போர் வச்சு கூட்டம் பார்த்துக்கிற மாரி. அப்படி அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் வரனா, நம்ம யாரு பார்த்து கொண்டு இருக்கிறோமோ, நீங்க சொன்ன இவ்வளவு நல்லவளா இருந்துட்டான் என்னையும் அவங்க கட்டமான என்ன மாத்துறாங்களே. அம்மே அல்லேலூயா. ஒரு சில நேரத்துல ஒரு உண்மை சம்பவத்தை மனைவி சொன்னேன். இங்க பாருமா, இப்படிதான் ஒரு ஊர்ல ஒரு ஃபாதர் கிட்ட போயிட்டு, சர்ச்சை சார்ந்தவன் அவன் பீட்டரோ ராயப்போனோ டேவிட்டோ யாக்கோபோ சோசைப்போரோ ஏதோ ஒரு பேர் வச்சுப்போம். அவன் போயிட்டு
எப்படி வாரத்துக்கு அதிகபட்சமாக 2 முறையாவது தப்பு பண்ணுவான். என்னது? ஒன்று கொலை பண்ணுவான், இல்லைன்னா பண்ணுவான், பெண்களை கட்டி மூடுவான், இல்லைன்னா திருடுவான். இப்படியே நம்ம வாரம் ஃபாதர் கிட்ட முழுங்கால முட்டி போட்டு பாவ மன்னிப்பு கேட்டு 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 ஐயோ பாவம் அந்த ஃபாதருக்கே இன்னும் கொஞ்சம் ஆத்திரம் வந்து போச்சு. அல்லேலூயா. ஒரு மனுஷன் வாரத்துக்கு 3 முறை 4 முறை போயிட்டு பாவ மன்னிப்பு கேட்டா அந்த கேட்டு அந்த பாவ மன்னிப்பை மன்னிச்சு அந்த ஃபாதருக்குள்ள பாவம் வந்துருச்சு. இனி இவனை விட்டா சொல்லிப்பட்டு வராதுன்னு சொல்லி காலம் இப்படி கடந்து போகும்போது ஒரு துப்பாக்கி ஒன்று வாங்கி அவன் பாவ மன்னிப்பு கேட்டு முடிச்சுக்கோனே தப்புன்னு சுட்டுட்டாரு. ஆண்டவரே, இத்தனை ஆண்டு காலமாக உன்னுடைய நாமத்தால் இவன் பாவத்தை நான் மன்னிச்சேன், இன்னைக்கு ஏன் பாவத்தை மன்னிக்க? இந்த பொல்லாத மனுஷன் திருந்துவான், நீங்க திருந்துவான், நாளைக்கு திருந்துவான்னு சொல்லி உங்ககிட்ட மன்றாடி இவன் பாவத்தை மன்னிச்சா கடைசி இன்னொரு பாவியை ஆக்கிட்டான்னு சொல்லி பாவ மன்னிப்பு கேட்டு அவர் ஜெயிலுக்கு போனான். அம்மை ஹல்லேலூயா. நடந்து உண்மை சம்பவம். அம்மை ஹல்லேலூயா. கவனிங்க, எங்கள் மனைவி சொன்னாங்க, ஆனால் சொன்னாங்க, இங்கே பாருமா, நம்ம ஒவ்வொரு நாளும் இயேசுவை போல மாற முயற்சி செய்து கொண்டு இருக்கிறது, பயிற்சி செய்து கொண்டு இருக்கிறோம். இனி நம்ம இயேசுவும் மாறலை. நம்ம ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒவ்வொருத்தரும் இயேசு கிறிஸ்து தான். நம்ம ஹல்லேலூயா. ஏன்னா அவருடைய சிருஷ்டிப்பு, நம்ம அவரை போலதான் நம்ம என்ன பண்ணாரு, அவர் படைச்சாரு, அவருடைய சுவாசத்தை நம்ம என்ன பண்ணுவாரு, நாசுல ஊதினார். நம்ம ஹல்லேலூயா. அப்ப அவரை போல படைப்பு, அவருடைய ஜீவனை நம்மளுக்குள்ள கொடுத்தாரு. அப்ப நம்மளா யாரு? அவருடைய பிள்ளை, அவரே தான் நம்ம. ஹல்லேலூயா. அப்ப ஒரு பாட்டு, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவர். அடிமா அறியாததும் எட்டாததும் பெரிய காரியம் வாழ்க்கையில நம்ம செய்ய வேண்டும், நடப்பிக்க வேண்டும், நம்ம அதை அனுபவித்துக் கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீ நானும் இயேசுவை போல மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா நம்மளுக்கு அடையாளம் கொடுத்துட்டாரு. அது எனக்கு அடையாளம் என்ன, என்ன யாருன்னு சொல்லுவாங்க? சண்முகம் புள்ள, எல்லாமா புள்ள. அந்த டேவிட் யாருப்பா? அவங்க அப்பா பேரா அவன் சண்முகம் புள்ள போவன். ஊருக்கு ஊர் வந்து சேட்டை பண்ணிக்கிறான். யோபு 5:9 எடுங்க. அம்மா ராசினி ஆன் பண்ணியா? யோபு 5:9. பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களும் அவர் செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. யோபுல 9:5 இங்க வாசிக்கும் போது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்கிறார். யார் அவரை நம்புகிறார்களோ அவங்க வாழ்க்கையில, அவங்க குடும்பத்துல அவர் அற்புதம் செய்கிறார். 10ஆம் அதிகாரத்தை வாசிங்க. 9:10 வாசிங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ண முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆமென். யோபுடைய வாழ்க்கையில அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் பண்ணுது, அவன் விட்டு போயிடுச்சு, உயிர் தவிர. அம்மே ஹல்லேலூயா. ஆனா அவர் சொல்றாரு, அடுத்த வாசிங்க, இதோ அவர் என் அருகில் போகிறார், நான் அவரை கண்டேனா, அவர் கடந்து போகிறார், நான் அவரை அறியேன். ஹல்லேலூயா. யோபு சொல்றாரு, ஐயோ அவர் என்னை அருகில் போகிறார், ஆராதிக்கிறது, நம்ம கூட போறாரு, வராரு, உட்கார, நடக்கிறாரு. ஹல்லேலூயா. ஏன்னா அவருடைய ரூபத்தின்படியாக அவர் செயலாகவே நம்ம என்ன பண்றாரு, சிருஷ்டித்த தேவன் நம்மோடு அவர் என்ன பண்றாரு, பயணிக்கிறார். பஸ்ல போனா, நடந்து போனா, சைக்கிள் போனா, தூங்கினா, படுத்தா, சாப்பிட்டா, குளிச்சா பக்கத்திலே இருந்து நம்ம என்ன பண்றாரு, பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. குடும்பத்துக்கு தெரியாம, சர்ச்சுக்கு தெரியாம, ஊருக்கு தெரியாம, வீட்டுக்கு தெரியாம, அம்மாவுக்கு தெரியாம, அப்பாவுக்கு தெரியாம
தவறுகள் செய்தாலும் அந்த இடத்துல இருந்து பரிதாபப்படுகிறான். ஐயோ, இது என்னுடைய சரீரம் அல்லவா, இது என் ஜீவன் அல்லவா, என் மகன் அல்லவா, என் மகன் அல்லவா, என் ஊழியக்காரன் அல்லவா, இவர்கள் தவறுகள் செய்து கொண்டிருக்கிறாங்க. துக்கிக்கிறவர் தான் நம் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. சொல்லுவாங்களே, இந்த உடம்பை விட்டு எனக்கு நெகிழ் புரிகிறதோ அன்றே நான் இருந்திருப்பேன். சுத்தி பாருங்க, நெல் தெரியுதா? நெல் தெரியுதா? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது போலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு அவர் பயணித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சங்கீதம் 126 126 3ஆம் வசனம். கர்த்தர் தமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். 3ஆம் வசனம். ஆமா, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்து இருக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய திருச்சபையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெரிய காரியம் செய்திருக்கிறார். நாம் மகிழ்ந்திருக்கிறோம், துதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். இதோட நிக்க கூடாது. சபைக்கு அற்புதம் செய்கிற தேவன் ஒவ்வொரு தேவ வீட்டில் அற்புதம் நடக்கணும். அல்லேலூயா. அதுதாங்க வளர்ச்சி. ஆமென். சச்சு மாத்திரம் வளர்ந்துன்னு பொறுத்து வளர்ச்சி கிடையாது. ஆமென். ஊழியக்காரன் மட்டும் பொறுத்து பெருக்கும் கிடையாது. ஹல்லேலூயா. சொல்ல ஆளும் வளரணும், அறிவும் அதுதான்டா வளர்ச்சி. அதே போலதான் சபைக்கும் வரணும், விசுவாசிக்கும் வரணும். ஹல்லேலூயா. ஊழியமும் வளரணும். ஆமென். இதுதான் வளர்ச்சி. இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் தேவனாக கர்த்தர் நமக்கிட்ட விரும்புகிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல சபைகளிலே சச்சு பாட்டு வாழ்ந்துட்டே போவோம். ஊழியக்காரர் வாழ்ந்துடுவார். கார் வாங்க, இது வாங்க, பைக் வாங்க, இது வாங்க, ஆடம்பரமா பொண்ணுங்க அனுப்பிடுவாங்க, நாங்கள் நெட்டெல்லாம் வாங்கி கொடுங்க. கடைசி வரைக்கும் விசுவாசிங்க அப்படியே இருப்பாங்க. அதை வளர்ச்சியே சாபமா. ஹலோ, இந்த சாபம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் நான் மாத்திரம் போராடி ஜெபித்தால் போதாது, நீங்களும் ஒருமனப்பட்டவர்களாக நம்ம என்ன பண்ணோம், போராடி ஜெபித்து கர்த்தர்கிட்ட இருந்து நம்ம பதிலை ஆசீர்வாதமா பெற்றுக்கொள்ள சொல்றாரு. பொண்ணு வெளி என்னுடையதுன்றது, பொண்ணும் வெள்ளியும் என்னுடையது என்கிட்ட இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, கேட்டு வாங்கிக்கிங்க. ஹல்லேலூயா. அவர் ரெண்டு இருக்கு, ஆனா கேட்டு பெற்றுக்கொள்ள நமக்கு தெரியல. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசித்தோம், கடைசியில் வாசிங்க. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஆகவே இந்த இடத்துல இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். ஆமென். விரைவில் இந்த வீடு கட்டப்பட வேண்டும். இது நிமித்தமாக நாம் இந்த குடும்பத்தோடு இருந்து நாம் மகிழ்ந்திருக்க போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாட்டு, இயேசு நம்பித்தான் நான் பிறந்திருக்கேன், இயேசு நம்பித்தான் நான் வளர்ந்திருக்கேன், இயேசு நம்பித்தான் நான் பிறந்திருக்கேன், இயேசு நம்பித்தான் நான் வளர்ந்திருக்கேன். அது நம்ம சொல்ல காரணமா, இந்த வந்து கேட்குதம்மா. ஆமென். இயேசு சொன்ன சொல்ல காரணமா, அண்ணாவே பயப்படாதே. அல்லேலூயா. மகிழ்ந்து களிக்குது, கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். அல்லேலூயா. என் கூட பைபிள் காலேஜ் படிச்ச தம்பி பிலிப் இருந்தாரு. அனி அனி சொத்துறனி, அவன் தூத்துக்குடிக்காரன். இது தூத்துக்குடிக்காரன். ஏய் சோதரனி என்ன சொல்றீங்க, இப்படிதான் பேசுவான் அவன். கருப்பா கருவேடு இப்படி இருப்பான். இவங்க பார்த்துட்டு வாய்ப்பு ஒரு டைம் வீட்டுக்கு வந்திருக்கோம் படிக்கிற நேரத்தில். இருந்தாலும் தெரியல அவங்க. அம்மா அல்லேலூயா. அந்த தம்பி ரொம்ப பாசக்கார தம்பி. கிராஜுவேஷன் எங்களுக்கு நடக்குது 2006. வீடியோ வந்து செய்யறது தான் கொண்டு போனோம்.
செய்யறது கொண்டு போனோம். நாங்கள் வச்சதில்லை, வாடகைக்கு கொண்டு போனோம். எங்கள் செய்யறது எங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, சரி மினி பஸ் வச்சு எல்லாரும் கொண்டு வந்தாங்க. திருவிழா போல் வர வெளியே ஸ்ரீபெரும்புதூர் டூர் மாரி எல்லாத்தையும் ராஜகீர தேட்டரெல்லாம் சுற்றி காமிச்சு எல்லாரும் சோறு போட்டு கொண்டு வந்து என் கிராஜுவேஷன் லேட்டாக வராங்க. நான் டென்ஷனில் உட்காந்துக்கிறேன். ஐயோ காணுமே, கேமரா வரலையே. என்னது 15வது பேட்ச், நான் என்னது 15வது பேட்ச். இன்னைக்கு நம்ம நல்லா பண்ணணுமே, நான் கெத்து காட்டணுமே, கேமராவே வரல. துடிக்கிற உட்காந்து எல்லாரும் ஜெபிப்போமாக அல்லேலூயா அவர் ஆரம்பிக்கிறாங்க. டென்ஷன் ஆகிட்டேன். அல்லேலூயா. ஒரு பக்கம் டை வரல, டென்ஷன் ஆகிட்டு எங்கள் மாமா மேலே எங்கள் அக்கா விட்டுக்கிறவங்கள ட்ரான்ஸ்ஃபர் வரேன், நான் துட்டு அமைச்சது இங்கேயே வாங்கிட்டு இருக்கலாமே. அல்லேலூயா. டை கட்டுறதுக்கு அல்லேலூயா. பாருங்க, என்னை சித்திரவதை பண்ணாங்க. துடிக்க என்ன பண்ணுங்க, எதிர்பார்க்க வச்சு செய்து விட்டாங்க. அல்லேலூயா. எதுக்கு சொல்லுவாங்கன்னா, இந்த துளிப்பு தம்பி கிராஜுவேஷன் நைட்டு முடிஞ்சுது. எல்லாரும் சொல்லிட்டோம், ஒவ்வொருத்தருக்கு இவ்வளோ ஷேர் கொடுக்கணும், நம்ம அப்போ தான் ஃபோட்டோ வீடியோ வாங்க முடியும். உங்களால் முடியுனாக்கா சொல்லுங்கன்னு சொல்லிட்டான். அந்த தம்பி நாங்கள் தூங்கி இருந்து பார்க்கும்போது சொல்ல போல ஓடி போட்டாருமா. அல்லேலூயா. ஏதா அவங்க சித்தப்பா வந்தாங்க, அவங்க அப்பா வந்தாங்க, எங்க காசு கேட்க போன்னு சொல்லி சொல்லாம கொல்லாம பண்ணுவாரு. தம்பி ஓடி போயிட்டாமா. அல்லேலூயா. ஆனா பைபிளுக்கு இது படிக்கும்போது பஸ் நீ தோத்துற, நீ பஸ் பார் நின்னுவான். வீடியோ ஆஃப் பண்ணாமா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, அருமையான இந்த குடும்பத்துக்காய் நாங்கள் செபிக்கிறோம். சபையாராய் இணைந்த ஆண்டவரே அப்பா, ஒரு மனத்தோடு ஆண்டவரே, ஒரே மனதோடு ஆவியோடு ஆண்டவரே, உண்மையோடு அப்பா இந்த சமூகத்தில் நாங்கள் முழங்கால் படியிட்டு ஆண்டவரே அப்பா இந்த குடும்பத்துக்காக நாங்கள் திறப்பிலே நிற்கிறோம். அப்பா ஆவியானவர் எல்லா தடைகள் உடையட்டப்பா, எல்லா தடைகள் உடையவதாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த வீட்டில் மேல ஆண்டவரே மனதிறகு ஆண்டவரே, மனதிறகிற தேவன் கடந்து வருவீராக. இந்த இல்லத்துக்குள்ள நீங்க கடந்து வருவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மெத்துதிக்கிறோம். ஆவியானவரே, இந்த வீடு கட்டக்கூடாதபடிக்கு எதெல்லாம் தடையா இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தினால எல்லா தடைகள் உடையட்டும், எல்லா நிர்மலமாகட்டும். இந்த வீடு கட்டி எழுப்ப கூடாதபடிக்கு எல்லா தடையாய் நின்று கொண்டிருக்கிறதோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரிகா லதரனா மோஷப லதரமா ஓரிபா சந்தரனமா. இயேசுவின் நாமத்தினால எல்லா தடைகள் உடைப்பீராக. ஆவியானவர் வீட்டுல மூல முடுக்கு எல்லா இடத்திலும் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். இந்த வீடு கட்டி எழும்பட்டும். ஆண்டவரே அப்பா வெங்கடேஷ் அண்ணாவை இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த தேவனை அலெக்ஸ் இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தேவிக அம்மாவும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே அப்பா இந்த வீட்டை கட்டும்படியான பலன், இந்த வீடை கட்டும்படியான பலன் ஆண்டவரே கரங்கள் மேல இறங்குவதாக. தேவனுடைய பலன் இறங்கட்டும். ஆவியானவரே எல்லா ஆண்டவரே போராமின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள், ஆண்டவரே வன்கண்ணுகள் இயேசுவின் நாமத்தினால இந்த குடும்பத்தை விட்டு வெளியேறட்டும். எல்லா வெறுமை ஆவிகள், வறுமை குடிக்கிற ஆவிகள். ஹல்லேலூயா. ஆவியானவரே மனமிரங்குங்கப்பா. எத்தனை நாட்கள் இப்படியே இருக்கிறது ஆண்டவரே, ஒரு விசை மனமிரங்குங்க. என்னை நோக்கி கூப்பிடு. நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். உனக்கு அறியாததோ உனக்கு எரிந்து சாம்பலாய் போகட்டும்.
எரிந்து சாம்பலாய் போகட்டும். சபையாராய் இணையும், சபையாராய் இணையும், சபையாராய் இணையும், ஒரு மனத்தோடு இணையும். இந்த தேவ மகிமை இறங்கட்டும், இந்த தேவ மகிமை இறங்கட்டும். இந்த வீட்டின் மேல தேவ மகிமை இறங்குவதாக. ரிகா பலதரபோ ஷபலதரப ஒரிகா பலதரனம ஒரியோ சந்தரனம கபலதரப ஒரிகா பலதரபோ கபலதரப. Hallelujah, 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 hallelujah. தடைகள் உடையது. இந்த குடும்பத்துக்கு விரோதமாக இருக்கிற இந்த ஆசீர்வாதத்துக்கு, இந்த குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிற எல்லா தடை உடையது. எரிந்து சாம்பலாகுது. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உங்களை விட்டு நிலை பெறாது. என் சமாதானத்தினுடைய படிக்கை ஒரு சமாதான இந்த குடும்பத்துல கடந்து வரட்டும். ஒரு சமாதான குடும்பத்துல கடந்து வருவதாக. Hallelujah, 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 hallelujah. தேவ கட்டப்படும். தரித்திரங்கள் ஒழியட்டும், வறுமைகள் ஒழியட்டும். கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆவியானவர் ஆண்டவரே, மாற்றத்தை விரும்புகிறவர் ஆண்டவரே, இந்த குடும்பத்தின் மாற்றத்தை நீர் விரும்பி கொண்டிருக்கிறீரப்பா. ஆண்டவரே, இன்று முதல் உங்ககிட்ட கேட்க போறாங்க. ஆண்டவரே, இந்த நாள் முதல் கொண்டு உங்ககிட்ட கேட்க போறாங்க. அவர்களுக்கு அறியாதது ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லா கண்களும் பார்க்கணும் ஆண்டவரே, ஆச்சரியம். நன்றி. உன் கையின் பிரியாசத்தை நீ சாப்பிடுவாய். எனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று ஆண்டவரே அப்பா, ஆண்டவர் கையின் பிரியாசத்தை ஆசீர்வதிப்பீராக. எழுப்பி கொண்டிருக்கிறார்களோ எல்லா மனுஷக ஆவிகள், பிசாசுடைய கிரியைகள் இந்த வீடை கட்டக்கூடாதபடிக்கு யாரெல்லாம் எழுப்பி கொண்டிருக்கிறார்களோ கர்த்தர் அவர்களுக்கு முன்பதாகவே என் தேவன் பெரிய காரியங்களை இந்த குடும்பத்துக்கு நேராய் செய்ய போறீங்களே சப்பா. நன்றி. வெட்கப்பட்டு போவார்களாக ஆண்டவரே. இவர்கள் ஆசீர்வாதத்துக்கு தடையா யாரெல்லாம் எழும்பி இருக்கிறார்களோ அவர்கள் வெட்கப்பட்டு போவார்களாக. பிள்ளைகள் தலை நிமிரட்டும். ஒரு புதிய அபிஷேகம் இந்த வீட்டின் மேல இறங்கட்டும். இந்த வீடை சுற்றிலும் அக்கினிமயமான நாவுகள் அக்கினி பற்றி எரியட்டும் ஆண்டவரே. இனி ஆசீர்வாதத்துக்கு தடை இல்லை. உங்களுடைய அக்கினி இந்த வீட்டின் மேல இருக்கிறதப்பா. உங்களுடைய அக்கினி இந்த வீட்டின் மேல இறங்குவதாக. நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. நாங்கள் விசுவாசத்தோடு கடந்து போகிறோம் ஆண்டவரே. அடுத்த ஆண்டவரே அப்பா, அற்புதத்துக்காக நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே அப்பா, அற்புதத்தின் மேல் அற்புதம், ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம் இந்த குடும்பத்துக்கு நேராக நீங்க கொடுக்க போறீங்களே, அதற்காக உமக்கு நன்றி. உங்களுடைய வார்த்தை இந்த குடும்பத்துல பலிக்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை இந்த குடும்பத்துல நிறைவேறணும் ஆண்டவரே. இந்த குடும்பத்துல இருக்கிறீங்க உண்மை நோக்கி கூப்பிடுறீர்களாய் மாறணும் ஆண்டவரே. கர்த்தர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். சர்வ வல்லமையுள்ள பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆண்டவரே, இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை ஆண்டவரே உறுதிப்படுத்துகிறோம். ஆண்டவரே, உள்ளான்கால் வல்லமை இறங்குவதாக. ஆண்டவரே, இந்த குடும்பத்தை கட்டி இழுப்பக்கூடாதபடிக்கு காண எல்லா ஜென்ம சுவாபங்களையும் ஆண்டவரே, வானமன பொல்லாத சத்துடைய கிரியைகள் ஆண்டவரே சோதனை குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பு எல்லா சத்துடைய கிரியைகள் நாசனாக இயேசு கிறிஸ்து நாம கட்டிந்து கொள்கிறோம். ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே, தாயார் உங்கள் கத்தத்தாம ஆண்டவரே, இவர்களையும் பாதுகாத்து வைத்திருத்தபடியாய் உங்களுடைய கத்தில் கொடுக்கிறோம். நானும் என் வீட்டாரும் கத்தரையே ஏதுவாக்கினபடியாக ஆண்டவரே, அலேக்ஸ் தேவனை கத்தன் தொடுவீராக. குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக ஆண்டவரே, வழி விலகி போகாதபடிக்கு
அந்த ஆத்துமா வெளியேற பெற்றது. என் தேவனுக்கு கர்த்தர் அந்த ஆத்துமாவை பாதுகாத்துக் கொள்வீராக. இந்த குடும்பத்தை கட்டி எழுப்பும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாய் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, வெங்கடேஷ் அண்ணன் என்கிற பிலிப்பு உடைய உறவினர்கள் இவர்கள் மூலமாக ஆசீர்வதிக்கவும் பாதுகாக்கவும் ரட்சிக்கப்படும்படியாய் ஆண்டவரே உங்களுடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இவங்களை ஆசீர்வதிக்கிறோம். இப்படி இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே, ஆமென். யாவர் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுக்கு தேவனுடைய அன்பும் பரிசுத்தவான்களுடைய அந்நியக்கும் நாளை கூறுவது யாவருடைய கர்த்தர் வருகை மற்றும் என்னென்னும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே எங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி வெங்கடேஷ் அண்ணா, நன்றி சொல்லுங்க எங்களுக்காக. இருந்து எல்லாம் சாப்பிட்டு போங்க. சாப்பாடு ரெடியாக இருக்கு.